வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு. முருங்கைக்கீரை சாம்பாருக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை விட இது டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். அதுவும் அதை மண் சட்டியில் செய்யும் போது சுவை இன்னுமே டபுள் ஆகும். இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையில் இல்லை, நிறைய கீரையில் எல்லாருமே சாம்பார்லாம் செய்வோம். ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் வித்தியாசமான சுவையோட அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். வீட்டில் யாரெல்லாம் மண் சட்டி வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 4 குண்டு மிளகாய் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை, நல்ல கீரை அழகாக உருவி உங்கள் கைப்பிடியில் ஒரு 4 கைப்பிடி கீரை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு முக்கியம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு அருமையாக வரும். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் போதும். ஒரு தக்காளி, ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு, 1-2 அப்படி இடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கடுகெல்லாம் கொஞ்சம் படப்படன்னு பொரிஞ்சு முடிஞ்சோடனே இந்த வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். நான் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பை 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷ் குக்கர் பண்ணி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதனால் நான் இதில் மஞ்சத்தூள் போடலை, பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதில் ஒரு இந்த வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பும் அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் செந்தூர் குழம்புத்தூள் சேர்க்குறோம். நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறதா இருந்தால் சாம்பாருக்கு சாம்பார் பொடி செய்யுங்க. பட் இது குழம்பு மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து நான் செந்தூர் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் லேசாக வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, 1/2 கப்பு பருப்பு போதும். கொஞ்சமாக பருப்பு இருந்தாலே போதும், ரொம்ப பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த பருப்பில் மேலாப்பில் அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணியை மட்டும் அப்படி ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றி அவ்வளோதான், பருப்பு அப்படியே வச்சுக்கலாம். இவ்வளோ தான் பருப்பு. இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கீரையை போட்டு கீரை ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் மீதி இருக்க பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச கீரை இப்போ பார்க்கும்போது நிறைய இருக்கும். ஒரு கொதியை விட்டு அந்த கீரை வெந்தோடனே அப்படியே கம்மியாகிடும். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும். அந்த பருப்பு தண்ணி வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த கீரை கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். நல்ல இளம் கீரையாக இருந்ததுன்னா அழகாக சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ இவ்வளோ கம்மியாயிடுச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிக்சிலேயோ இல்லை அம்மி இருந்தால் அம்மியில் இறங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 12 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் இந்த பருப்பு குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கீரை நல்ல 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்க பருப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி. இப்போ பருப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. கீரை நல்லாவே வெந்து வந்துடுச்சு. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றணும், ரொம்ப தேங்காய் ஊற்ற வேண்டியதில்லை. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு.
அவ்வளோதான். இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதும். அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. மண் சட்டியில் சூட்லேயே இன்னொரு 1 நிமிஷம் அது கொதிச்சிரும். அவ்வளோதான். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்ல தாராளமாக அந்த கீரையோடு எடுத்து போட்டு நல்ல சலசலன்னு ஊற்றி சாப்பிடணும். சும்மா அப்படி பட்டும் படாமல் சாப்பிடாம இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடுங்க. நல்ல இரும்பு சத்து இருக்குது, எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரை மாதிரி ஒரு சூப்பர் ஃபுட்டு இல்லைன்னு உலகமே அதை பற்றி பாராட்டுறாங்க. நமக்கு வருடம் ஃபுல்லாக கிடைக்கும் ஈஸியாக. அடிக்கடி வாரம் ஒரு நாளாவது செஞ்சு பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் தாராளமாக கீரையோடு சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு கூட சூப்பராக 2 அப்பளம். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலும் பாவக்காய் வறுவலும் செஞ்சுருக்கோம். அது கூடவே இந்த பப்படம், கேரளா பப்படம் சொல்லுவாங்களே, அது வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.